அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நெசவு கூட்டுறவு சங்கங்களின் அழிக்க திமுக அரசு முற்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலங்களில் நெசவு தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நூலை தற்போது திமுக அரசு சார்பாக தரமற்ற நூல் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டானது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலம் முதலே ஏழை எளிய மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு விலையில்லா வேஷ்டி சேலையானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களிலும் தவறாமல் வழங்கப்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் மே ஏப்ரல் ஆகிய மாதங்களில் தான் இந்த வேஷ்டி சேலையானது வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டானது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதற்காகத்தான் தற்போது தமிழ்நாடு முதல்வரை நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சாதனை என்றும் அவர் விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் கடந்த மேலும் 50% மேலாக வேஷ்டி சேலைகளை வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டானது எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெசவு கூட்டுறவு தொழிலாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த நூல் பாலை தரமற்ற முறையில் வழங்கி அவர்களிடமிருந்து நெய்ந்த அந்த வேஷ்டி சேலைகளை கொள்முதல் செய்வது தமிழக அரசு தரமற்றதா இருப்பதாக குற்றச்சாட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நெசவு தொழிலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நூல்பாவை தரமற்ற முறையில் கொடுக்கக்கூடிய கைத்தறி துறை சார்பாக வழங்கப்படக்கூடிய நூலில் இருந்து செய்யப்படக்கூடிய துணிகள் உற்பத்தி தரமற்றதா இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவிப்பது வருத்தத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் உடனடியாக வருகின்ற ஜனவரி மாதம் வருகின்ற இந்த பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த இலவச வேஷ்டி சேலையை தரமற்ற முறையில் தமிழக அரசு மீண்டும் கொள்முதல் செய்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அவர் வருகின்ற 2026இல் தமிழக மக்கள் தக்க பாடத்தை புகுட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. You